வணக்கம் நண்பர்களே. காத்திரைவதி சீரியல் செம்ம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்த்தோம்னா, ரேவதிக்கு கடைசியில 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் ஞாபகம் இருக்காது. அதுக்கு முன்னாடி நடந்தது தான் ஞாபகம் இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய குண்ட டாக்டர் நம்ம கார்த்தி தலையில இறக்குறாங்க. நம்ம கார்த்தி அரண்டு போய் நிக்கிற நேரம் ரோஹிணி கேக்குறாங்க, அப்பனா 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவளுக்கு கல்யாணம் நடந்து, அப்போ அவரோட கணவரையும் அவளுக்கு யாருன்னு தெரியாதா அப்படின்னு கேட்க நேரம் நிச்சயமா தெரியாது. பிரெயின் அவ்வளோ பவரு. அதுல உள்ள பாதி விஷயங்கள் அவளுக்கு எரேஸ் ஆயிருக்கு. இது 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நினைவுகள் தான் அவளுக்கு ஞாபகம் இருக்கும். அப்படின்னா இந்த ஞாபகமும் இருக்காது அப்படின்னு சொல்ல நேரம் அப்படியே நம்ம கார்த்தி அரண்டு போய் நிக்கிறாங்க. சந்திரகலா கலகல நீ மனசுக்குள்ள சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நல்லது அப்படின்னு எல்லாரும் நம்ம ரேவதி கண்ணு விழிச்சிட்டா போய் பார்க்கலாம் அப்படின்னு போறாங்க. நம்ம கார்த்தி அப்படியே தயங்கி தயங்கி உள்ளுக்க போறாங்க. ஒரு கட்டத்துல எல்லாத்துட்டையும் நம்ம ரேவதி, நான் பரவாயில்ல, நான் பொழைச்சிட்டேன், நீங்க கவலைப்படாதுங்கம்மா அப்படின்னு சாமுண்டேஸ்வரிட்டையும் அவங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாத்துட்டையும் நல்லா பேசுறாங்க. நம்ம கார்த்தியை கண்ட உடனே அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. யார் இவன் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ரேவதி, இவர் தெரியலையா? இவர் வேற யாரும் கிடையாது, உன்னோட கணவர் தான், உன்னோட கார்த்தி அப்படின்னு சொன்னாரு. என்னோட கார்த்தியா? நான் மகேஷ் எல்லாம் லவ் பண்ணிட்டு இருந்தேன், நான் மகேஷை தான் கல்யாணம் பண்ணேன், அதுக்கு பிறகு இவர் யாரு அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம் தூக்கி ஓரி போடுது நம்ம கார்த்திக்கு. அதோட பார்த்தோன்னா நம்ம ரேவதிக்கு மனசுல மகேஷ் கூட பழகுன நினைவு இருக்கு, ஆனால் கார்த்தியை கல்யாணம் பண்ண விஷயம் இல்லை அப்படின்னு ஒரு பேரதிர்ச்சியில கார்த்தி இருக்கிறாங்க. ஆனா என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த சாமியார் சொல்லியிருக்காரு, நீங்க எந்த காரணத்தினாலையும் உங்க மனைவியை நீங்க கைவிட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஞாபகம் வருது. கண்டிப்பா ரேவதி, நீ என்ன கோவப்பட்டாலும் சரி, நான் உன்னை விட்டு போறது இல்லை, உன்னை பாதுகாப்பது என்னோட கடமை அப்படின்னு கார்த்தி ஏத்துக்கிட்டாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னா, பரபரப்பான கட்டத்துல ஆபரேஷன் ரேவதிக்கு சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சுது. இனி உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், அப்படியா, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையா, அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி ஃபேமிலி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இனி என் பொண்ணு உயிரோடி வந்துட்டா, எனக்கு அது போதும் அப்படின்னு சொன்ன நேரம் டாக்டர் ஒரு பெரிய குண்டை தூக்கி நம்ம கார்த்தி தலையில இறக்குறாங்க. இந்த பாருங்க, அதுல ஒரு சிக்கல் இருக்குது. உங்க பொண்ணுக்கு கடைசி 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் தான் ஞாபகம் இருக்குது, 3 வருஷத்துக்கு பிறகு உள்ளது ஞாபகத்துல இல்லை அப்படின்னு சொன்னாரு. அப்படியா? அப்படின்னா 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவளுக்கு கல்யாணம் நடந்துச்சு, அப்போ கணவர் யாருன்னு கூட தெரிய வாய்ப்பு இல்லையா அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க. நிச்சயமா தெரிய வாய்ப்பு இல்லை, பிரெயின் அவ்வளோ சக்தியை படைச்சது, அதில் ஆப்ரேஷன் பண்ணது ஒரு கிரிட்டிக்கல் தான், அதில் இவங்க பொழைச்சிருக்காங்க, உயிர் பொழைச்சதே அதிர்ஷ்டம் தான். அதுலேயும் பழைய ஞாபகங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது தான் இல்லை, அதுக்கு பின்ன 3 வருஷத்துக்கு இந்த முன்னாடி உள்ளது இல்லை, பின்னாடி உள்ள உங்களெல்லாம் கண்டிப்பாக ஞாபகம் தெரியும். போக போக நீங்கள் உங்கள் சப்போர்ட்னால தன்னோட கணவர் இவர் தான் அப்படின்னு அந்த இடத்துல புரிஞ்சுக்கிடுவாங்க ரேவதி அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம சந்திராவுக்கு இந்த சாக்கை உட்க வச்சு கண்டிப்பாக இந்த டிரைவர் பையில ரேவதிட்டு இருந்து பிரிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு. ரேவதி, நீ எனக்கிட்டேயே என் கணவர் உயிரோடு இருக்க நேரம் அவருக்கு முகத்தில் அவர்கிட்ட தாலியே கலத்தி எரிய வச்சலடி, கடவுள் எப்படி செக்கு வச்சிருக்கான், எனக்கு செய்தது மாதிரி உனக்கு இப்போ ஆக போது, நீ உயிரோடு இருக்க நேரமே உன் கணவர் நீ அவனை அடித்து விரட்டி வீட்டை விட்டு வெளியே தள்ளக்கூடிய நிலைமைக்கு ஆக்க போற, நான் ஆக்க வைப்பேன் அப்படின்னு நம்ம சந்திரகலாவை பற்றி ரேவதி நிலைமையை பற்றி மனசுக்குள்ள கங்கணம் கட்டி சந்தோஷமா இருக்காங்க சந்திரா. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்திக்கு ரொம்ப கண்ணீரோட இருக்காங்க. அப்பதான் சகல கவலைப்படாதுங்க, நம்ம ரேவதி கிட்ட பேசி புரிய வச்சுக்கிடலாம் அப்படின்னு மயில் சொல்றாங்க. எல்லாரும் ரேவதி கண்ணு முழிச்சாச்சு அப்படின்னு ரேவதியை சுத்தி நின்று பாக்குறாங்க. நம்ம ரேவதி எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பேசுறா. அம்மா, நீங்க வருத்தப்பட தேவையில்லை, நான் உங்க பொண்ணு, நான் பொழைச்சாச்சு, இனி எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லாங்க. அதே நேரத்துல நம்ம
ரோஹிணி, சுவாதி இவங்ககிட்ட எல்லாமே நல்லாவே பேசிக்கிறாங்க. நம்ம கார்த்தியை பார்த்து நீ யாருடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஹாஸ்பிட்டல்ல ரேவதி வந்து கேட்குறாங்க. நீ யாரா? அவர் தான் உன்னோட கார்த்தி உன்னோட கணவர் அப்படின்னு சொன்னாரா? இவரா என்ன கணவர்? ஏன் எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்களா? நிச்சயமா இவர் ஏன் கணவர் இல்லை. மகேஷ் எங்க? அவரை காணோம் அப்படின்னு வந்து மகேஷ் தேட ஆரம்பிச்சுட்டாங்க ரேவதி. அடடா அந்த மகேஷ் பித்தலாட்டக்காரன், அவன் இப்போ நல்லவனாட்டு இவர் ரேவதிக்கு மனசுல தெரியுறான். நம்ம வந்து இவளுக்கு கூட இருந்து இவளுக்காக வாழ்ந்து இவளுக்காக சப்போர்ட் பண்ண நம்மளை இவளுக்கு அடையாளம் தெரியல, என்ன கொடுமைதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கார்த்தி வந்து நினைக்கிறாங்க. அப்போதான் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு ரொம்பவே வந்து ஆச்சரியமா இருக்கு. மகேஷை வந்து தேடுறா, இதே இது கூட இருந்து எப்போ இவர் கெட்டின தாலியை நீ அறுத்தெறிஞ்சிடலான்னு பார்க்குறியாமா? நான் செத்தாலொழிய இவர் கெட்டின தாலி என் கழுத்துல இருந்து இறங்காதுன்னு சொன்ன ரேவதியா இப்படி பேசுது அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. பரவாயில்ல ரேவதி, உனக்கு எந்த ஞாபகம் இருந்தாலும் இல்லாட்டாலும் நீ என்னை வெறுத்தே ஒதுக்கி என்னை விரட்டி தள்ளினாலும் நான் ஒன்று விட்டு போக மாட்டேன். ஏன்னா அந்த சாமியார் சொல்லியிருக்காரு, எந்த பிரச்சனை வந்தாலும் உங்கள் மனைவியை கைவிட்டுட்டாங்க, நீங்கள் உங்கள் மனைவி கூட தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்படின்னா இந்த சுச்சுவேஷன்லாம் வரும் அப்படின்னு நான் நினச்சேன். அதே மாதிரி வந்துட்டு பரவாயில்ல, ரேவதி என்னை வெறுத்து ஒதுக்குனாலும் நான் அவளை விட போகிறதில்ல அப்படின்னு வந்து மனசை திடமாக்கிட்டு நம்ம கார்த்தி இருக்காங்க. உங்கள் பொண்ணு வந்து க்யூர் ஆகியாச்சு, வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி ஆர்த்தி எடுத்து நம்ம ரேவதியை வீட்டுக்குள்ளே வர வைக்காங்க. அப்போ தான் நம்ம கார்த்தி ரேவதி கிட்ட பேச ரூமுக்கு போகிறாங்க. என்னடா பார்க்குற, நீ எதுக்காக என் பக்கத்தில் வர? உன்னை காணும் நேரெல்லாம் எனக்கு ஆத்திரமாக வருது. என் கணவர் மகேஷ் தான், அவரை நான் உயிருக்கு உயிராக காதலிச்சுட்டு இருக்கேன். மகேஷ் எங்கே? அவரை தேட ஆரம்பிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் கார்த்திகை வந்து சொல்கிறாங்க. மகேஷா, அவன் உன் வாழ்க்கையே ப்ராடு பண்ணிட்டு போனவன். அவன் அந்த மாயா கூட வந்து கள்ள தொடர்பு இருந்துச்சு, அதெல்லாம் உனக்கு தெரியும்ல ரேவதி அப்படின்னு சொன்னாரா? ஐயோ எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை, இதெல்லாம் நீ சொல்கிற கட்டுக்கதை, இதெல்லாம் நான் நம்பதுக்கு தயாரில்லை. என்னோட மகேஷ் தான் எனக்கு வேணும். நீ வேணா என்னை வச்சு நீ வந்து என்ன வேணாலும் நினச்சிக்கோ, ஆனால் என் மனசில் நீ இல்லைடா, போடா, உன்னை ஒரே ரூமுக்குள்ளே பார்க்கறதுக்கே எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்னு வந்து ஓரங்கட்டி விரட்டி தள்ளுறாங்க. நம்ம கார்த்திக்கு வேறு வழி இல்லாமல் பைய தூக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க. சகல ரேவதிட்ட புரிய வைக்கலாம், நீங்கள் இருங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, அவங்க ரொம்பவே நம்ம ரேவதி கோவப்படுறா. அதுவும் அவள் மைண்டு இப்போ அவ்வளோ ப்ராப்ளத்தையும் சுமந்துட்டு இருக்குது. அப்படி இருக்க நேரம் கண்டிப்பாக வந்து அவளால் வந்து நான் இன்னொன்று இங்கே இருந்தேன்னா அவளுக்கு மைண்டுக்கு ஏதாவது வேறு பிரச்சனை வந்துடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அதுக்காகவாது நான் இங்கேருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு வந்து பெட்டி படுக்கைகளை சுருட்டிக்கிட்டு நம்ம கார்த்தி வந்து வெளியேற தயாராகிட்டாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி என்ன ஒரு ஆச்சரியம், இப்போ நான் இவரை தெய்வத்திலேருந்து பிரிக்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ நான் பிரிக்க தயார் இல்லை. இப்போ இருந்தால் இருந்துட்டு போட்டு, இவர் காட்டின ரேவதி மேலே காட்டின அன்பு எனக்கு அவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் இப்போ என் ரேவதியே இவர் வேண்டான்னு வெறுத்து ஒதுக்க அளவு ஆயிட்டாலே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நொந்துக்கிட்டுறாங்க சாமுண்டேஸ்வரி. நம்ம சந்திரா வந்து சிவனாண்டிக்கு கால் பண்ணி, இந்த பாருங்க நம்ம வந்து நினைக்காதது நடந்து போச்சு, ரேவதி பொழைச்சிட்டா. ஆனால் அவளுக்கு இந்த டிரைவர் பையில கல்யாணம் பண்ணது அந்த விஷயங்கள் எல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தான் ஞாபகம் இருக்குது. அதுக்கு பிறகு நடந்தது வந்து ஞாபகமே இல்லை. அது நல்ல விஷயந்தான், டிரைவர் பையில அவளையே அடித்து வீட்டை விட்டு துரத்திட்டா அப்படின்னு வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க நம்ம சந்திரகலா.